ஒரு ஊரில் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தானே. அந்த ஆளுக்கு காலில் ஒரு நாள் சின்ன பிரச்சனை வந்தது. சரின்னு சொல்லி போட்டு கால் கொஞ்சம் நீல நிறமாக மாறுது, விஷங்கானம் ஆயிருக்குமோ, விஷம் ஏறுமோ உடம்புல அப்படின்னு சொல்லி போட்டு விரல் அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர் பார்க்க போகிறேன். டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் வந்துட்டு, இங்கே வாருப்பா, காலில் விஷம் ஏறக்க ஆரம்பிச்சிருச்சு, வேறு வழியே இல்லை, அந்த விரலை ரெண்டையுமே பெரு விரலுமே பக்கத்தில் இருக்கிற விரலை வெட்டி எடுக்கணும், இல்லாட்டி விஷம் கால் மேலே உடம்புக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டாக்டர். ஐயோ என்ன டாக்டர் இப்படி சொல்லுங்க, ஆமாப்பா வேறு வழி இல்லை அப்படிங்கிற டாக்டர். சரின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். அந்த விரல் ரெண்டையும் வெட்டி எடுத்துறாங்க. அவனும் சரின்னு சொல்லி போட்டு நிம்மதியாக அதுக்கப்புறம் வந்து வாழக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பார்த்தா கால் பாதத்துலலாம் நீல கலராக மாறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் பயந்து போய் டாக்டர் இப்படின்னு சொல்கிறான், இந்த மாதிரி ஆகுது என்ன மாட்டேங்காடி, வேறு வழி இல்லைப்பா, அந்த விஷம் மடி பாதத்துக்கெல்லாம் பரவுது, இப்போ காலத்தை வரல வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் டாக்டர். சரிங்க டாக்டர் வேறு வழி இல்லையே அப்படிங்கிறக்காட்டி, ஆமாப்பா அப்படிங்கிறாரு. சரி வெட்டின்னு சொல்லி அவன் சொல்கிறேன். உடனே கால் பாதத்தோடு வெட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. மறுபடியும் என்னடா பார்த்தா அவனுக்கு அப்படியே முட்டிங்கால் வரல அந்த விஷமோட அந்த நீலக்கலர் மாதிரி கால் ஆகிட்டு இருக்குது. இவனுக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். ஆகா என்னது மறுபடி இப்படி பரவுது அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் இந்த மாதிரி ஆகுது என்ன பண்ணுறதுங்காட்டி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா வேறு வழி இல்லைப்பா, முட்டிங்கால் வரல காலை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார் டாக்டர். சரிங்க டாக்டர் வேறு வழியிலேன்னு என்ன மாட்டேன்னு சொல்லி போட்டு சொல்கிறேன், ஏன்னா விஷம் தலைக்கேறிச்சுன்னா அப்படின்னு பயந்து சொன்னங்காட்டி அந்த காலை அந்த முட்டிங்கால் வரல வெட்டி எடுத்துறாங்க. அப்புறம் சரி நிம்மதியாக குச்சி வச்சு ஊனிட்டு அவன் போயிடுறான். போனதுக்கப்புறம் இன்னி ஒன்று ஆச்சுன்னா தைரியமாகறான். என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து அவன் தொட வரல அந்த இது வந்துருச்சு, நீல கலர் வந்துருச்சு. ஆகா இது நீ வேலைக்கு ஆகாது, டாக்டர் வந்து நல்லா பார்த்து சொல்லி இன்னி ஏதாச்சும் நல்ல சிறந்த வைத்தியம் பண்ணி சரி பண்ண சொல்லணும்னு சொல்லி டாக்டர் போய் சொல்லங்காட்டி டாக்டர் பார்த்துட்டு, ஏப்பா சாரிப்பா இன்னி வேறு வழியே இல்லைப்பா, அந்த அரை காலைவே ஒரு காலையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற தொடையோடு சேர்த்தி. அப்போது அவன் வந்துட்டு சரி உயிர் வாழ்ந்தாகணுமே, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அப்போ அவன் தொடையோடு அந்த காலை வெட்டி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவன் நிம்மதியாக வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கிறான். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு அந்த இடுப்பு கட்ட நீல கலர் வரக்க ஆரம்பிச்சிச்சு. பயந்து பதறி அடிச்சுட்டு வந்து டாக்டர் கால் வந்து காப்பாதுன்னு கதறான். சரி விடுப்பா நல்லா செக் பண்ணலான்னு சொல்லி முன்னே ரொம்ப தரமாக செக் பண்ணி போதுட்டு வந்து டாக்டர் சொல்கிறாரு, எப்பா ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா. என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க அப்படிங்காடி, அது இது வரல உனக்கு கால் நீல கலர் வந்துட்டு இருந்தல, அது விஷமில்லப்பா, உன்னோட வேட்டியில் இருந்த கலரு, உன்னோட வேட்டியில் இருந்த சாயம் வந்து காலில் ஆகிட்டே இருக்குது, நீ வேட்டி மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இவன் அப்படியே அங்கேயே கிருகுன்னு வந்து கீழே விழுந்துட்டானான். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சரியான வைத்தியத்தை சரியான டாக்டர்கிட்ட போய் பார்க்கலினா இது மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.